பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு படம் வந்து ஆசாதி. இந்த படம் வந்து மலையாளத்தில் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தோட ஆரம்பத்திலேயே வந்து ஒரு கர்ப்பமான பொண், அந்த பொண்ணை வந்துட்டு ஸ்டேஷனுக்குலேருந்து அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அன்றைக்கி வந்து அந்த பொண்ணோட தீர்ப்பெல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த கோர்ட்டில் இருந்துட்டு ஒருத்தர் கால் பண்ணி ஒரு சில பேருக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அந்த பொண்ணுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கல. ஏன் அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து கர்ப்பமாக இருக்குது, டெலிவரி ஆகிற நேரத்தில் இருக்குது, அதனால வந்துட்டு அந்த பொண்ணுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ அந்த பொண்ணு என்னடா மாசமாக இருக்குது, இதுக்கு என்னடா தூக்கு தண்டனை அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பொண்ணு வந்துட்டு ஒருத்தர் வந்து கொலை பண்ணியிருக்கு. அது என்னென்னா, இந்த பொண்ணோட தங்கச்சியை வந்துட்டு ஒருத்தன் கர்ப்பமாக்கி ப்ளஸ் காரை வச்சு அடித்து கொலை பண்ணிடுறான். இதோட விரக்தியில் வந்துட்டு அந்த பொண்ணு வந்து அவன் வந்து ஒரு அரசியல்வாதியோட பையன், அவங்க வீட்டிலே போயிட்டு அவங்க அம்மா கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணு வந்து வெட்டி கொன்னுருது. அதனால் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணி இதுக்கு வந்து ஜெயிலையும் அடைச்சிட்றாங்க. இப்போ வந்து நம்ம படத்தோட ஹீரோயினியோட ஹஸ்பண்ட் ப்ளஸ் அவங்க அப்பா, இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படியாச்சும் அந்த பொண்ணை வந்துட்டு வெளியில் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அதுக்கு சரியான டைம் பார்த்துட்ருக்காங்க. அது என்னென்னா, இந்த பொண்ணுக்கு டெலிவரி ஆகிற நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க, அதுவும் ப்ளஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு. அந்த டைமில் எப்படியாச்சும் ஒரு பிளான் பண்ணி வெளியில் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்காக அவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க அதே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே. அந்த டீமை ஃபார்ம் பண்ணி அந்த பொண்ணை எப்படியாச்சும் வெளியில் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி படம் மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். படம் நல்லா தான் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் தமிழ் டப்லேயும் அவைலபிளாக இருக்குது. அடல்ட் கண்டென்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் தாராளமாக பார்க்கலாம், ஃபேமிலியோடவே பார்க்கலாம். 2வது படம் லாஸ்ட் பெர்த். இந்த படம் இங்கிலீஷில் தான் ரிலீஸ் ஆனிச்சு, ஆனால் தமிழ் டப்லையில் இருக்குது. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு சில வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் காமிப்பாங்க. அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது எது சம்மந்தமான படம் அப்படின்ட்டு. என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து கடலுக்கு அடியில் போயிட்டு ட்ரைவ் பண்ணுற ஒரு ஆள். ட்ரைவ்னால் சாதாரணமாக சும்மா அப்படி லைட்டாக போயிட்டு வர்றதில்ல, 300 அடி ஆழத்துக்கு கீழே உள்ள பைப் லைனை மெயின்டெனன்ஸ் பண்ணுற டீமில் நம்ம ஹீரோ வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாப்புல. இப்போ நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு லவ்வர் இருப்பார். அவங்க ஒரு கடலோரமாக வீடு, இவங்க 2 பேரும் ஜாலியாக இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு வேலை வந்துடுது. என்னென்னா, அந்த பைப் லைன், அதாவது கடலுக்கு அடியில் 300 அடி ஆழத்தில் உள்ள பைப் லைனை போயிட்டு வந்து எதுவும் டேமேஜ் இருக்கா, கசிவு இருக்கா அப்படின்ட்டு பார்க்குறது தான் நம்ம ஹீரோவுக்கு வேலை. இதனால ஒரு 3 பேர் கொண்ட குழு, இந்த மாதிரி ஒரு சில டீம் வந்து கப்பலில் போகிறாங்க. கப்பலில் போயிட்டு கீழேயும் இறங்குறாங்க. இறங்கி நம்ம ஹீரோவோட சேர்த்து இன்னும் 2 பேர், மொத்தம் ஒரு 3 பேர் ஒரு டீமு. நம்ம ஹீரோ வந்து 300 அடி ஆழமாக உள்ள பைப் லைனை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் வெளியில் வந்தாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். இந்த படம் வந்துட்டு ஒரு உண்மையான கதையை பேஸ் பண்ணி எடுத்த படம் தான். இது வந்து ஒரு ட்ரூ ஸ்டோரி. தமிழ் டப்லையும் இருக்குது. அடல்ட் கண்டென்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. படம் நல்லா தான் இருக்குது. படம் ஸ்டார்டிங்லேருந்தே எண்டு வரையுமே பரபரப்பாக தான் போகும். நீங்கள் வந்து ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது படம். தமிழ் டப்பிலும் கொஞ்சம் நல்லா தெளிவாக பண்ணியிருக்காங்க. 3வது படம் ரோந்து. இந்த படம் வந்து மலையாளத்தில் தான் ரிலீஸ் ஆனிச்சு, ப்ளஸ் தமிழ் டப்லையும் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஜோசப் சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தோம்ல, கிரைம் த்ரில்லர் படம், அந்த படத்தோட ரைட்டர் தான் அந்த படத்தோட டைரக்டர். இதில் திலீஸ் போத்தன், ரோசன் மேத்யூ இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் 2025 தான் ரிலீஸ் ஆனிச்சு. இதுக்கு IMDb ரேட்டிங் வந்து 7.2 கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 10. தமிழ் டப்லையும் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நைட் நேரத்தில் 2 போலீஸ் ஆஃபீஸர் ரோந்து போகிறாங்க. அவங்களுக்கு நடக்கிற சில பிரச்சனைகளை தான் இந்த படத்தோட ஸ்டோரியாக காமிச்சிருப்பாங்க. எல்லா படத்துலையும் போலீஸ் ஆஃபீஸர்னாவே ஒன்று கரண்ட் ஆஃபீஸராக இருப்பாங்க, என்னென்னா ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க, அவங்களால அவங்க சந்திக்கிற பிரச்சனைகளை காமிப்பாங்க. இன்னொன்று என்னென்னா, அந்த போலீஸ் ஆஃபீஸர் பதவியை வச்சுட்டு அவர் செய்கிற அட்டூழியங்கள் இதெல்லாம் காமிப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அப்படி இல்லை. நார்மலாக 2 போலீஸ் ஆஃபீஸர் நைட்டில் வந்து போகிறாங்க. அவங்க எந்தெந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, கடைசியாக அவங்களே மாட்டிக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது. அதிலேருந்து அவங்க வெளியில் வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். படம் வந்துட்டு அடல்ட் கண்டென்ட் அந்த மாதிரிலாம் பெரிய லெவலெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன ஒரு விஷயம்னா, கிளைமேக்ஸில் வந்து ஒரு சின்னது அந்த படத்தை பார்த்து நீங்களே ஒரு தெரிஞ்சுக்கிங்க. படம் மற்றபடி நல்லா தான் இருக்குது.